ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. திதிக்ஷவ காருணிகாஹ சுஹ்ருத சர்வதேஹினாம் அஜாத சத்ரவ சாந்தாஹ சாதவ சாது பூஷணாஹ. இந்த பாகவத அமிர்தம் தொடரில் ஒவ்வொரு பாகத்திலும் ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தின் அர்த்தம், ஒரு இணைந்த கதையும் மற்றும் ஒரு வாழ்க்கை பாடம், ஒரு உள்ளார்ந்த மாற்றம் என்ற வகையில் நாம் கேட்போம். வாருங்கள், ஸ்ரீ பாகவத அமிர்தத்தில் நாம் பக்தியில் மூழ்கி இறைவனை தியானிப்போம். திதிக்ஷவ காருணிகாஹ சுஹ்ருத சர்வதேஹினாம் அஜாத சத்ரவஹ சாந்தாஹ சாதவ சாது பூஷணாஹ. திதிக்ஷவ காருணிகாஹ சுஹ்ருத சர்வதேஹினாம் அஜாத சத்ரவஹ சாந்தாஹ சாதவ சாது பூஷணாஹ. இந்த ஸ்லோகம் பாகவதத்தில் 3வது காண்டத்தில் 25வது அத்தியாயத்தில் 21வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம்: ஒரு சிறந்த மனிதர் சாது என்பார், பொறுமையுள்ளவர், கருணை உள்ளவர், அனைத்து உயிர்களிடமும் நட்பு பாராட்டுபவர். அவருக்கு எதிரிகளே இல்லை, அவர் எப்பொழுதும் அமைதியாக இருப்பார். இத்தகைய நற்பண்புகளே அவருக்கு உண்மையான ஆபரணங்கள் ஆகும். இந்த ஸ்லோகம் பாராயணம் செய்வதால் நன்மைகள்: மன அழுத்தம் நீங்க, அன்றாட வாழ்வில் ஏற்படும் எரிச்சல்களை தாங்கிக் கொள்ளும் திதிக்ஷா, அதாவது பொறுமை எனும் மன வலிமை கிடைக்கும். நல்லுறவு மேம்பட இத்தகைய நற்பண்புகளை சிந்திப்பதன் மூலம் நம் வாழ்வில் நல்ல மனிதர்களின் நட்பு தேடி வரும். பகைமை மறைய மனதில் உள்ள கோபத்தை தணித்து எதிரிகள் என்ற எண்ணத்தை மாற்றி அமைதி தரும். இந்த ஸ்லோகத்தின் இணைந்த ஒரு கதை. கர்தம முனிவர் வனத்திற்கு சென்ற பிறகு அவரது மனைவி தேவஹூதி அனைத்து வசதிகள் இருந்தும் மன நிறைவு இல்லாமல் இருந்தார். அவர் தன் மகனான கபில முனிவரிடம், அதாவது மகாவிஷ்ணுவின் அவதாரம், தன் மகனான கபில முனிவரிடம் சென்று லௌகீக துன்பங்களிலிருந்து விடுபட வழி கேட்டார். அப்போது கபிலர் தன் தாய்க்கு உபதேசித்ததே கபில கீதை. ஒருவரது நிம்மதி அவர் சேரும் கூட்டத்தை பொறுத்தது என்றும், இந்த ஸ்லோகத்தில் உள்ள 5 பண்புகள் கொண்டவர்களுடன் நட்பு வைப்பதே அமைதிக்கு வழி என்றும் அவர் விளக்கினார். இந்த வீடியோவை பார்த்ததும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று கமெண்ட் செய்யவும். நமஸ்காரம்.